உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி பகுதியில் ஆடுகளை வேட்டையாடி வந்த காட்டு நாய்களுக்கு வைக்கப்பட்ட விஷத்தை சாப்பிட்டு 25 கழுகுகள் உயிரிழந்த சம்பவம் விலங்கு நல ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அரிய வகை கழுகுகள் கொத்து கொத்தாக உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் செமரியா என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் விவசாயிகள் வளர்த்து வரும் ஆடுகளை கிராமத்தை சுற்றியுள்ள காட்டு நாய்கள் அவ்வப்போது வந்து வேட்டையாடி செல்வதால் பல ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்து வந்தன. காட்டு நாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்த போதும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. இதனால் இழப்புகளை கண்டு விரக்தியடைந்த விவசாயிகளில் சிலர் காட்டு நாய்களுக்கு அவ்வப்போது விஷம் வைக்கும் செயலில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு திம்ரவுல் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஆடுகளை காட்டு நாய்கள் வேட்டையாடி இருக்கின்றன. இதனை கண்டு ஆத்திரமடைந்த யாரோ சோற்றில் விஷம் வைத்து நாய்களுக்கு வைத்துள்ளனர். அந்த சோற்றை சாப்பிட்ட 5 நாய்கள் உயிரிழந்தன. இறந்த நாய்களில் ஒன்றை கழுகுகள் தின்றதால் சுமார் 45 கழுகுகள் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிதுடிக்க ஆரம்பித்தன. இவற்றில் சுமார் 25 கழுகுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துத்வா புலிகள் காப்பக பாதுகாப்பு மண்டல அதிகாரிகள் உயிருடன் இருந்த 6 கழுகுகளை மீட்டு சிகிச்சை அளித்துள்ளனர். அவற்றில் 4 கழுகுகள் உயிர் பிழைத்து பறந்து சென்று விட்டன. மீதமுள்ள கழுகுகளுக்கு சரணாலய வளாகத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இறந்த கழுகுகளின் மாதிரிகள், உள்ளுறுப்புகள் சோதனைக்காக பரேலிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. உயிரிழந்த காட்டு நாய்களுக்கு அருகிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அரிசி மாதிரியும் விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இறந்த கழுகுகள் இமயமலையைச் சேர்ந்த கிரிஃபான் இனத்தைச் சேர்ந்தது என தெரிய வந்துள்ளது. பல்வேறு வகையான உயிர்கள் உலாவும் இப்பகுதியில் சோற்றில் விஷம் வைத்தது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.